ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ போன வாரம் நீயா நானா ஷோவில் ஆக்சுவலாக ஒரு டாபிக் வந்து டிபேட் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு மெய்டு வேணும் அப்படின்னு ஒரு தரப்பும், அது வேண்டாம் அப்படின்னு இன்னொரு தரப்பும் வந்து ஒரு டிபேட் போச்சு. ஸோ அந்த டிபேட்டில் நான் அப்சர்வ் பண்ண ஒரு சில விஷயங்கள் அமெரிக்காவில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. சைட் நோட், அதாவது நான் பேச போகிற இந்த கண்டென்ட் எந்த ஸ்கோப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சைடையும் சப்போர்ட் பண்ணியோ இல்லை அகேன்ஸ்டாவோ இருக்க போகிறதில்ல. அமெரிக்காவில் இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான். ஸோ இதே டிபேட்டை ஒருவேளை அமெரிக்காவில் நடத்தியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக 40 நிமிஷம் வரைக்கும் பேசியிருக்கணும்னு அவசியம் கிடையாது, 4 நிமிஷத்தில் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ஒரு சில டாப் கேட்டகரியில் இருக்கிற ஹவுஸ் ஹோல்டை தவிர மீதி முக்காவாசி பேர் வந்து இங்கே மெய்டை வந்து வச்சுக்க முடியாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் அப்சர்வ் பண்ணது, மெய்டு வேணும் அப்படின்னு சொல்கிற அவங்க என்ன ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க வேலையை விட்டு வரும்போது அவங்க வந்து நான் 8 மணிக்கு 9 மணிக்கு லேட் நைட் அவங்க வேலையை விட்டு வீட்டுக்கு வராங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது நமக்கே தெரியும், ஒரு 8-9 மணிக்கு வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னா எவ்வளோ வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். ஆனால் இதுவே யூஎஸில் எப்படி இருக்கும்னா, 4-4:30 மணிக்கெலாம் இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து உடனே பேக்கப் பண்ணிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடனே போயிடுவாங்க. நான் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெல்லாம் எப்படி போகிறது அப்படின்னு கொஞ்சம் கடமை உணர்ச்சி எல்லாத்தையும் வந்து நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 4:30 மணிக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது எல்லாரும் அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்களா அப்படின்ட்டு அந்த ட்ராஷ் க்ளீன் பண்ண வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் வந்து இந்த ட்ராஷ்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரம் அப்படி எடுத்து வச்சுட்டு அப்படி வந்து போக ஆரம்பித்தாங்க. ஒரு 5-5:30 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட போயிடுவாங்க. வெறும் செக்யூரிட்டிஸ் மட்டும் ஒரே ஒரு ஆள் ஃப்ரண்ட் கேட்டில் உட்காந்துருப்பார், பெரிய ஆஃபீஸ் இல்லையா, அதனால் வந்து ஃப்ரண்ட் கேட்டில் உட்காந்துருப்பார். அதை தவிர யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி தான் வந்து யூஎஸோட ஒர்க் கல்ச்சர் இருக்கும். இந்த இந்தியாவிலேருந்து புதுசாக வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் முதல்ல ஒர்க் பண்ண மாதிரியே ஒரு 6 மாதம் இல்லை 8 மாதம் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களும் குயிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஊர் சிஸ்டமுக்கு ஒரு 4-4:30 மணிக்கெலாம் ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அடாப்ட் ஆகிப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போதைக்கு சிச்சுவேஷன் இங்கே இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சில கம்பெனிஸ் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் முக்கால்வாசி கேசஸில் நான் சொன்னது தான் ஒரு நார்ம்ஸாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன நான் அப்சர்வ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே லேட் நைட் வராங்க வீட்டுக்கு, வந்ததுக்கப்புறம் ஓகே சமைக்கலாம் இல்லை ஏதாவது வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு கிச்சனுக்கு வரும்போது கிச்சன் சிங்கில் பாத்திரம் நிறைய இருக்கிறத பார்க்கும்போது ஒருத்தவங்க வந்து எனக்கு தலையே வலிக்கும் அப்படின்னாங்க. இன்னொருத்தங்க வந்து எனக்கு காண்டாகும், வெறியேறும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது வந்து ஒரு நார்மல் அக்கரன்ஸ் தான். ஆனால் இங்கே எப்படி அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் நார்மலாக எல்லா வீட்லேயும் வாடகை வீடாக கொண்டு எல்லா வீட்லேயும் இங்கே வந்து டிஷ் வாஷர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு அப்ளையன்ஸ் மாதிரி. நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும், டிஷ் வாஷர் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டவ் இருக்கும். இது மூணுமே வந்து அங்கேயே இருக்கும். ஏன்னா இது எல்லா வீட்டிலும் இருக்கிறதுனால நீங்கள் வீடு மாறி போகும்போது யாருமே வந்து அந்த ஸ்டவ் தனியாக தூக்கிட்டுலாம் போக மாட்டாங்க. அந்த வீட்டில் வந்து புதுசாக இருக்கும். அப்படி தான் வந்து இங்கே சிச்சுவேஷன் இருக்கும். நாம் இந்தியன்ஸ் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களும் அதை அந்த தப்பு பண்ணியிருக்கோம். வந்த புதுசில் அது எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியாது. பாத்திரம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம கையில் வளக்கி தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணி பழக்கம். அதனால் ஒரு மெஷின் வாஷ் பண்ணுது அப்படின்னாலே ஒரு சில நேரத்தில் நாங்களும் வந்து ஃபஸ்ட் வாட்டி வந்து மிஷின் வாஷ் பண்ண தட்டா இதில் சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வந்து இருக்கும். அதை தாண்டி வர்றது தான் கஷ்டம். அதை தாண்டி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நாங்களும் வந்து ரொம்ப வருஷமாக அந்த டிஷ் வாஷர் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பேர் இதுவும் பண்ணுவாங்க. இங்கே இருக்க அமெரிக்காவில் இருக்க இந்தியன்ஸை கேட்டு பாருங்கள், புதுசாக வந்தவங்கள. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாத்திரம் வைக்கிறது, கடாய் வைக்கிறது, இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரம் வைக்கிறதுலாம் அப்புறம் அந்த டிஷ் வாஷர் திறந்து அதுக்குள்ளே வந்து ரேக்கில் வச்சுருவாங்க. இந்த மாதிரி வந்து பாத்திரத்தை ஸ்டோர் பண்ணுற ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டாக தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து நாங்களும் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து என்ன தான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு ஒரு வாட்டி நான் என்ன பண்ணேன், யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். அந்த மொமெண்ட்லேருந்து தேர் இஸ் நோ கோயிங் பேக். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டிஷ் வாஷர் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இந்தியாவில் கூட நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க வேண்டாம்னு சொல்ல ஒரு டிஷ் வாஷர் வாங்கி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து அவங்களால டிஷ் வாஷர் இருக்க முடியாதுன்ற மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க வந்து வந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் நிலைமை. ஆனால் நீங்கள் யோசிக்கலாம், டிஷ் வாஷருக்கு வாஷ் போடுறதுக்கும் டைம் ஆகும் இல்லையா அப்படின்ற மாதிரி. அங்கேயும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு சிங்க் நிறைய பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உட்காந்து வந்து விளக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷமாவது ஆகும் நீங்கள் சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருந்துச்சுன்னா. ஆனால் இது டிஷ் வாஷர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாட்டி நாங்கள் இது ஆக்சுவலாக இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணியே பார்த்தோம், செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், டைமர் ஆன் பண்ணிட்டு டிஷ் வாஷர் போகிறது எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணேன். இது வந்து நான் சொல்கிறது எங்கள் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த 2 பசங்க இருக்கிற அந்த ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு. கொஞ்சம் வேறு ஹவுஸ் ஹோல்டுக்கு லைட்டாக மாறலாம். நாங்கள் எப்படி பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு பாத்திரத்தை எடுத்து
ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஷ் வாஷரை ஆன் பண்ணுறதுக்கு 4 நிமிஷம், அவ்வளோதான். அது நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, நீங்கள் வேறு ஏதாவது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் எடுத்துகிட்டு அதை மட்டும் பண்ணிங்கன்னா 4 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு டிஷ் வாஷரை லோட் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் அதை அன்லோட் பண்ணுறது ஒவ்வொரு மணி நேரம் ஓடி முடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை அன்லோட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதே மாதிரி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அதை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக ஒரு பாத்திரம் எங்கெங்கே எடுத்து வைக்கணும்னு சொல்லி எடுத்து வச்சிங்கன்னா 3 நிமிஷம். ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் தான் இது வந்து ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறதுக்கு. இல்லை நீங்கள் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக பண்ணுறீங்கன்னா கூட டோட்டலாக 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து அன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இருக்கிற பாத்திரத்தை லோட் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகாது. ஸோ இது வந்து இங்கே இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். இது வந்து நிறைய பேருக்கு இங்கே வந்து அது டிஷ் வாஷர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பழகிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இந்த டிஷ் வாஷர் வாங்குங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இங்கே இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஏன் வந்து மெய்டு வேணும் அப்படின்னு கோபிநாத் அவர்கள் கேட்டதுக்கு அங்கே இருக்கிறவங்க வந்து நிறைய காரணங்கள் சொன்னாங்க. அதில் ஒரு காரணம் வந்து கிச்சனில் வந்து சமைக்க ஆரம்பிச்சுன்னா ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசு ஆகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நிற்கும் போது உங்களுக்கு கை வலி, கால் வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து எப்படின்னா இந்தியாவில் இது இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற அளவுக்கு இந்தியாவில் வந்து இது அவ்வளோவா பாப்புலராக இல்லை அப்படிங்கிறது நான் பர்சனலாக அப்சர்வ் பண்ண விஷயம். இல்லை வேறு மாதிரி ப்ரோ அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஆனால் இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நிற்கணும் அப்படின்ற மாதிரி இடத்துல இங்கே வந்து ஆன்டி ஃபட்டிக் மேட் அப்படின்னு ஒன்று நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நான் எப்படி பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்மார்ட்டுக்கெலாம் போகும்போது பில்லிங் கவுண்டரில் நாங்கள் நிறைய நேரம் நின்று வந்து பில் பண்ணணும். ஏன்னா நம்ம நிறைய கஷ்டம் வந்துகிட்டே இருப்பாங்க. அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு வந்து நின்றுட்டே இருக்கிற மாதிரியான ஒர்க் இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு மேட்டு போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மேட்டில் நான் ஸ்டெப் பண்ணி ஒரு விஷயத்தை எடுக்கிற மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. எனக்கு பக்கத்தில் இருக்கவங்க வந்து அது கொஞ்சம் எடுத்துக்கூட அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படி அதுக்கு நின்று எடுக்காமல் ஆயிடுச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது ஓகே இந்த ஆன்டி ஃபட்டிக் மேட் வந்து இது என்னது அப்படின்ட்டு. அதில் நிற்கும் போதே உங்களுக்கு வந்து அது நிற்கிற ஃபீலே இருக்காது. அது வந்து ரொம்ப நேரம் நின்று ஒர்க் பண்ணுறவங்க சிச்சுவேஷன் எல்லா இடத்துலையும் அது வந்து அவங்க வச்சுருப்பாங்க ஸ்டாண்டர்டாக. அதுக்கப்புறம் என்ன எதுன்னு பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு வந்து 2 வாங்கி போட்டேன். வாங்கி போட்டதுக்கப்புறம் அதுவும் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் அதில் வந்து 1 மணி நேரம் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ½ அன் ஹவர் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து வலி வந்து கொடுக்காது. ஸோ இதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் தெரிஞ்சவங்க யாராருக்கெல்லாம் வந்து நான் கேர் பண்ணிக்கிறனோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து வாங்கி கொடுத்துட்டேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் 2015 அப்போ வந்து நான் இந்தியாவில் தேடுறேன். அமேசானில் பார்த்தா கூட, அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டு அந்த மாதிரி வந்து வெப்சைட்டில் பார்த்தா கூட ஒரு ப்ராடக்ட் இல்லை 2 ப்ராடக்ட் தான் இருக்கே தவிர அதில் ஆப்ஷன்ஸே இல்லை. அந்த அளவுக்கு தான் வந்து அப்போதைக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ நிறைய இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ இருக்க நான் சொல்கிறது 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து பார்த்து அதை ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுக்கணும். சரி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்னு கூட பார்த்தேன். ஆனால் அது நல்ல பெரிய மேட், உங்களால் அது மடிக்க முடியாது. மடிச்சிட்டிங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அது அங்கே தான் வாங்கணும் அப்படின்றனால அங்கே வந்து பார்த்து வாங்குற மாதிரி அது காஸ்ட்லியாக இருந்துச்சு. இங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் கூட சீப்பாக இருக்கும் போல. ஆனால் அங்கே வந்து காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது வந்து கேர் பண்ணிக்கிறவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் ஆன்டி ஃபெட்டிக் மேட் வாங்கி வந்து கொடுக்கலாம். இது பெருசாக எந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணாது. பட் இருந்தாலும் நின்னாதான் ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்போது கொஞ்சமாவது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேட்டை வாங்கி கொடுத்துட்டா இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா மேட்டை வந்து சால்வ் பண்ணுறது கிடையாது. எப்படி இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கிச்சனில் நின்னா கூட நீங்கள் நிற்கிறது வந்து 1 நிமிஷம் மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஸோ அது கூட நல்லது தானே. ஸோ அந்த மாதிரி விதத்தில் இது வந்து லைட்டாக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஸோ கடைசியாக இங்கே ஏன் நம்ம ஊர் மாதிரி இங்கே வந்து மெய்டு வச்சுக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து லேபர் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இங்கே நீங்கள் ஒருத்தங்களை வந்து ஆக்சுவலாக நீங்கள் மெய்டு மாதிரி எம்ப்ளாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்குன்னு சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சில ரைட்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் 1-2 மெய்டு தான் வச்சுக்கிறீங்க அப்படின்னும் போது அது வேறு கொஞ்சம் வந்து பெரிய லாஸ் ஃபாலோ பண்ண தேவையில்ல. பட் இருந்தாலும் அதுக்குன்னே இருக்கிற ஒரு சில ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காஸ்ட்லியாக இருக்கும். அவங்களுக்கு சம்பளமும் வந்து அவ்வளோ மாதிரி நம்ம என்ன சொல்கிறது ஒரு நாமினல் ஒர்க்குக்கு இருக்காது. அவங்களும் வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுவாங்க. அது நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு கொடுத்து ஒருத்தங்களை மெய்டை வச்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த டாப் டியரில் இருக்க மக்கள் தான் இருப்பாங்களே தவிர நீங்கள் நார்மலாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 50,000-60,000 சம்பளம் வாங்குறவங்க கூட அவங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு சும்மா 2 மணி நேரம் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து 5,000 கொடுத்தேன் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேலையாட்கள் இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் ரேஷியோவில் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அப்படி வந்து இருக்க மாட்டாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா இங்கே வந்து நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராசஸை நாங்களே எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து மெய்டை வந்து கொஞ்சம் ஹையர் பண்ணிக்கலாம். க்ளீனிங் பண்ணுறீங்களா நீங்கள் வந்து 1 ஹவருக்கு இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொஃபஷனல் மெய்ட்ஸ் வந்து இங்கே வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சர்வீசஸும் இருக்குது. ஆனால் இது எப்படின்னா அந்த சர்வீசஸை அவைல் பண்ணுற மாதிரி தான்
இருக்குமே தவிர நம்ம ஊரில் வந்து சென்னையில் நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து வேலையாட்கள் எனக்கு வாங்கம்மா, நீங்கள் காலை இத்தனை மணிலேருந்து இத்தனை வரைக்கும் ரெகுலராக நீங்கள் வாங்க, நான் வந்து மாத சம்பளம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அந்த அஃபோர்டபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாகும். அதனால் ஒன்ஸ் இன் அ வைல் ஏதாவது வந்து ஆளுங்களை கூப்பிட்டுப்பாங்களே தவிர இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி மெய்டு வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு வந்து பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்கிறதுனால இங்கே இருக்க முக்கால்வாசி பேர் வந்து அதை வச்சுக்க மாட்டாங்க. வச்சுக்க ஆசைப்பட்டால் கூட அவங்களால முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஒரு உண்மையான நிலவரம். இங்கே நல்லா நோட் பண்ண வேண்டிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி. ஏன்னா இருக்காங்க ஒரு சில பேர் வந்து அவங்க வீட்டில் மெய்டு வச்சுருக்காங்க, அதுக்குன்னு இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களுக்குன்னு இருக்க சம்பளம்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா ரேர். அந்த டாப் கேட்டகரியில் நல்ல பிஸ்னஸ் மேனாக இருந்துட்டு அவங்க நிறைய வந்து இன்கம் ஏர்ன் இருக்கணும், அவங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மெய்டு வச்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்கிறவங்க தாராளமாக வச்சுருக்காங்க. இந்தியன்ஸும் வச்சுருக்காங்க, இங்கே இருக்க அமெரிக்கன்ஸும் வச்சுருப்பாங்க, அது எல்லாமே இருக்கும். பட் ஆனால் நான் சொல்கிறது முக்கால்வாசி கேசஸில் இது வந்து நாட் அன் ஆப்ஷன். நீங்கள் இந்த ஆன்லைன் ஃபாரம்ஸ்லாம் போனீங்கன்னா ஒரு சில பேர் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியாவிலேருந்து அமெரிக்கா வந்ததுக்கு எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பாயிண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணுவாங்களே, அதில் ஒரு பாயிண்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்தியாவில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் வேலையாட்கள் இருந்தாங்க, கொஞ்சம் எங்களுக்கு வந்து சமைக்கிறதோ சரி இல்லை வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கோ எனக்கு ஒரு ஹெல்ப் இருந்துச்சு, ஆனால் இங்கே அந்த ஹெல்ப் எதுவுமே இல்லாமல் எல்லாமே நான் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு பாயிண்ட்டு இல்லாமல் ஒரு புலம்பல் இருக்கவே இருக்காது. அந்த நிலைமையில தான் இந்த விஷயம் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, நான் மேலே சொன்ன பாயிண்ட் எல்லாமே இங்கே எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறதானே தவிர இது வந்து நான் மேடு வச்சுக்கிறவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக பேசுகிறேன் இல்லை அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் கிடையாது. இங்கே வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இங்கேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அதே மாதிரி ஈக்குவலாக வந்து ஒய்ஃபும் வந்து எனக்கு ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுறதில்ல அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டவங்க இருக்காங்க. ஹஸ்பண்டும் அவர் சைடில் வந்து நான் இதெல்லாம் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அந்த சுச்சுவேஷன் இங்கேயும் கேட்க முடியும். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரெண்டு விஷயத்துலையும் அப்படின்னு பார்த்தா நான் சொன்ன இந்த பாயிண்ட்லாம் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட மெசேஜ். ஸோ அவ்வளோதாங்க, நான் சொன்ன இந்த பாயிண்ட்லாம் என்னோட பர்சனல் அப்சர்வேஷன் தான். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குது, இல்லை ப்ரோ நீங்கள் சொன்ன இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சர்ணம் தொடர சப்ஸ்கிரைப்.